விரல வச்சுன்னு ஒரு விரல வந்து அப்படி வாசிக்க கூடாது. அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு விரல தொங்க விட்டுட்டு கீபோர்டு மேல இப்படி லைட்டா இப்படி தொங்க விட்டு வாசிக்க கூடாது. எல்லா விரலுமே வந்து கீபோர்டு மேல தான் இருக்கணும். அது வாசிக்குதோ வாசிக்கலையோ எல்லா விரலுமே கீபோர்டு மேல இருக்கணும்ன்றது நீங்க 2வது வந்து பார்க்கணும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபிங்கரிங் வந்து மடிஞ்சிருக்கணும். விரல் வந்து மடிஞ்சிருக்கணும். 2வது வந்து 2வது வந்து விரல் வந்து ரோபோ மாதிரி வைக்க கூடாது. விரல் வந்து அது கீபோர்டு மேல கண்டிப்பா வந்து இப்படி இருக்கணும். சரிங்களா? எந்த கீ வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் இந்த மாதிரி வந்து மேல வந்து கீ வந்து எப்படி இருக்கணும் அது வந்து நீங்க பார்த்து குட் ஈவினிங்ப்பா குட் ஈவினிங்ப்பா குட் ஈவினிங்ப்பா அப்போ நீங்க அதை வந்து பாத்துக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு வந்து ஸ்கேல் எப்படி பிளே பண்றது, இன்னொன்னு வந்து கார்ட்ஸ் எப்படி பிளே பண்றது. சரிங்களா? நான் வந்து ஸ்கேல் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேல் எடுக்கிறேன். ஆஃப்லைன்ல எங்க வீட்டுல வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே எப்படி படிக்கிறாங்க எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னா இங்க பாருங்க. இங்க மேல ஒரு நான் ஷீட் வச்சிருக்கேன். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பிரிண்டட் A4 சைஸ் A4 சைஸ் சார்ட் பேப்பர். இது நான் வச்சிருக்கேன். என்ன ஸ்கேல் இது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஸ்கேல்? E major ஸ்கேல். சரிங்களா? ஓகே. சோ இது பாருங்க, இது கீபோர்டு எல்லாம் வச்சிருப்பீங்க. இதுக்கு நேம்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். புக் ஸ்டாண்ட் சார். புக் ஸ்டாண்டா? ஓகே. அப்புறம் நோட் ஹோல்டர். நோட் ஹோல்டர், நோட் ஸ்டாண்ட். ஓகே, சூப்பர். அப்போ இங்க பாருங்க, நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறதுனால இந்த மாதிரி சார்ட் பேப்பர்ல நான் வாங்கி வந்து கட் பண்ணி எங்க பிள்ளைகளுக்கு நான் பிராக்டிஸ் பண்றது கொடுப்போம். நீங்க வந்து இந்த மாதிரிதான் நீங்க வந்து ஆரம்ப கால பயிற்சி எல்லாம் இந்த மாதிரி பாருங்க. இதுக்கு வந்து மியூசிக் ரெஸ்ட். இப்ப தம்பி சொன்ன அப்படி பாருங்க, மியூசிக் என்னது புக் ஸ்டாண்ட் இல்ல புக் சாகஸ் என்ன சொன்னேன்? நோட் ஹோல்டர், நோட் ஹோல்டர், நோட் ஸ்டாண்ட், நோட் ஹோல்டர். சோ இது வந்து மியூசிக் ரெஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா கீபோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம கண்ணில் பார்த்துட்டு கையில வந்து வாசிக்கணும். அப்போ ஸ்பெசிபிக்கா வந்து நான் வந்து அது இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இங்க வர பசங்களுக்கு எல்லாமே இங்க பாருங்க, இது வந்து இ மேஜர் ஸ்கேல், இது வந்து டி மேஜர் ஸ்கேல். இது மாதிரி ஒரு ஸ்கேலுக்கும் தனித்தனியா வந்து கார்டு ரெடி பண்ணி அதை வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுவோம் நாங்க. நீங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்களும் சரி, கீபோர்டு சுத்தமா பழகாதவங்க கூட நீங்க இங்கிருந்து தான் உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே பாட்டு ஆரம்பிக்க கூடாது. சரிங்களா? முதல் வந்து சி மேஜர், அதுக்கடுத்து டி மேஜர், அதுக்கடுத்து இ மேஜர். அந்த மாதிரி வந்து ஒயிட் நோட்ஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கடுத்துதான் வந்து நீங்க பிளாக் நோட்ஸ்க்கு நீங்க வந்து போகணும். சரிங்களா? அப்போ இது வந்து மேஜர் ஸ்கேல் எப்படி பிளே பண்றது ரைட் ஹேண்ட்ல அப்படின்னா, இங்க நீங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஷேர் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு வந்து டி மேஜர் இருக்குது, அதுக்கடுத்து சி மேஜர் இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் சி மேஜர் வந்து ரைட் ஹேண்ட்ல எப்படி பிளே பண்றேன்னு சொல்லி காட்டுறேன். இந்த சவுண்ட் கேக்குதா பாருங்க. இது தெரியுதுங்களா? 1 2 3 1 2 3 4 5. சரிங்களா? ரைட் ஹேண்ட்ல இங்க பாருங்க, ரைட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் 1 2 3 1 2 3 4 5. எனக்கு வந்து ஸ்கேல் தெரியறதுனால நான் வந்து ஈஸியா வாசிக்கிறேன். தெரியாதவங்க நீங்க தப்பு இல்லாம 2 முறை ஒரு முறை வாசிக்கும் போது கண்டிப்பா தப்பு வரதான் செய்யும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க எல்லாம் வந்து அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த கீபோர்டு அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். நான் இன்னொரு முறை கூட அந்த ஸ்கேல் ரைட் ஹேண்ட்ல வாசிக்கிறேன். இங்க வந்து மிடில் சி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ளோசர் தெரியல, இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து மிடில் சி. சரிங்களா? சோ இங்க தான் ரைட் ஹேண்ட் பொசிஷன் வந்து ஆரம்பிக்குது. சோ என்னோட விரல் இப்படி மேல வைக்கிறேன். மேல வச்சாலும் நான் வாசிக்கிறது வந்து எந்த விரல வாசிக்கிறது பாருங்க. 1 2 1 2 3. இப்படி வரும்போது மேல வந்து 3 2 1 மேல வரணும். இங்க பாருங்க 1 2 3 ஃபர்ஸ்ட் 1 சா, அதாவது 1 2 3, அதாவது இது வந்து கிளாசிக்கல்ல. இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் படிக்கிறதுனால வந்து நம்ம நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அது பேர் வந்து மனசுல தான் சொல்லணுமே தவிர அது வாசிக்கும் போது சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ நீங்க வாசிக்கும் போது இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் 1 2 3 1, இந்த 1 2 3 வாசிச்சுட்டு
மறுபடியும் 1 கொண்டு போகும்போது விரல வந்து கட்டை விரல வந்து கீழே வரணும். இங்க பாருங்க, இப்படி கீழே வரணும், இப்படி கீழே வரணும். சரிங்களா? அதுக்கடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் வரும்போது 5 4 3 2 1. இன்னொரு முறை வாசிக்கிறேன். ரைட் சைடு ரைட் ஹேண்ட்ல சி மேஜர் ஸ்கேல். அப்போ நீங்க இதை பார்க்கணும். இது வந்து சி மேஜர் ஸ்கேல். இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல வாசிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இது வந்து மிடில் ஆக்டிவ், இது லோயர் ஆக்டிவ், டபுள் லோயர் ஆக்டிவ் வச்சுக்கங்களேன். நீங்க இங்க இருந்தா ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா இங்க இருந்தா ஆரம்பிக்கலாம். உங்க விருப்பம் தான். சரிங்களா? பிராக்டிஸ் வந்து எங்க வேணாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் நான் வந்து லாஸ்ட்ல இருந்து நான் இங்க இருந்து வாசிக்கிறேன். டபுள் லோயர் லாஸ்ட்ல இருந்து வாசிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஃபிங்கரிங் யாரும் ஒருத்தர் சொல்லு பாப்பா இதை பார்த்து. 5 4 3 2 1 3 2 1. ஓகே, இங்க பாருங்க, நான் அந்த 5 4 3 2 1 3 2 1 பாருங்க 5. உங்களுக்கு சவுண்ட் வந்து ரொம்ப பேஸ்ல கேக்குது. ஓகே, அப்படியே இருங்க. நான் அப்படியே லைன்ல இருங்க. இங்க டபுள் லோயர் ஆக்டில் வாசிக்கிறோம் பாருங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் மிஸ்டேக் ஆகுது, மறுபடியும் வாசிக்கிறேன். இப்ப வந்து 2 கையிலும் சேர்த்து வாசிக்கிறேன். 2 கையிலையும் வந்து நான் சேர்த்து வாசிக்கிறேன். ஏன்னா சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்குது, கீபோர்டு ஒரு பக்கம் இருக்குது. அதான் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியது அட்மிட் பண்றதுக்காக. ஓகே, நான் வந்து இப்ப 2 கையில வாசிக்கிறேன், கவனிங்க. சோ 2 கையில நான் வந்து அது சேம் தான் பாருங்க. இந்த வாசிக்கும் போது நமக்கு தப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, விரல் வந்து தப்பா வச்சா சவுண்ட் வந்து தப்பா வரும். அந்த சவுண்ட் தப்பா வந்தாவே சரிகம பதனிச ஆர்டர் வந்து மாறும். அப்ப நம்ம வாசிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் மறுபடியும் 2 கையிலும் சேர்த்து வாசிக்கிறேன். அதே சி மேஜர் ஸ்கேல். கவனிங்க. Once again. ஃபர்ஸ்ட் கீபோர்டு கத்துக்கிறவங்க வீட்டுல டாயின் 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 ஒரு சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க வெஸ்டர்ன் நீங்க வந்து கிளாசிக்கல் மியூசிக் படிக்கிறதா இருந்தா அவங்க கிளாசிக்கல் மியூசிக் கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்க அவங்க சரளி வரிசை சொல்லும் போது அவங்க பக்கத்துல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்களா? அவங்க பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸோட பேர் தெரியுமா யாருக்காவது? நீங்க அந்த சரிகமா 15 ஆலாபனை எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆரோகணம் அவரோகணம். அது படிக்கும்போது ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது கத்து கொடுக்குறவங்க. அந்த பாக்ஸ் யாராவது பார்த்திருக்கீங்களா? ஸ்ருதி பாக்ஸ். ஸ்ருதி பாக்ஸ். ஓகே, ஸ்ருதி பாக்ஸ். சரிங்களா? அந்த ஸ்ருதி பாக்ஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CDEFG நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஏதாவது ஒரு நோட் மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த சவுண்ட் மட்டும் சானா சா, ரீனா ரீ, கானா கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட் மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த சவுண்டுக்கும் அவங்க குரலுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ சரளி வரிசை சங்கீதம் படிக்கிறவங்க, கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்க
கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து அந்த சுருதி பாக்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க குரல் பயிற்சி பண்றாங்க, குரல் பயிற்சி வோக்கல் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்ப நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கும் கீபோர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அந்த கீபோர்ட்ல வந்து டெம்போ டெம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா? டெம்போ அதுக்கு மேல பக்கத்துல டேப்னு இருக்கும். ஆக்சுவலா அதோடைய பேரு வந்து மெட்ரோனம் சரிங்களா? நீங்க வந்து மொபைல் கூட ஆப் இருக்குது. மெட்ரோனம் ஆப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க பண்ணலாங்க. பாருங்க நான் அந்த மெட்ரோனம் வந்து இந்த கீபோர்ட்ல மெட்ரோனம் ஆப்ஷன் இருக்குது. நான் அது இங்க இருக்கு. அந்த சவுண்ட் பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இது வந்து இது வந்து 4/4 சவுண்ட் இது. அதாவது டைம் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. கால அளவு டைம் சிக்னேச்சர் சொல்றது ஒரு பெரிய லெசன் சரிங்களா? அது பீட்டு அந்த சாங்குக்கு பிளே பண்றதுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ் ஆகும். டைம் சிக்னேச்சர் 2/4 6/4 4/4 6/8ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எங்க டெம்போ வந்து நீங்க வந்து ஒரு 90ல இருந்து 100க்குள்ள வச்சுட்டு இப்ப நான் அந்த மெட்ரோனம் ஆப்ஸ் படி ஆன் பண்றேன் பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 இந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குதுங்களா? 1 2 கேக்குதுங்களா? ஓகே. இப்போ அந்த கவுண்ட் வந்து பிளே ஆயிட்டே இருக்குது. அதாவது அதுக்கு பேரு வந்து மெட்ரோனம். மெட்ரோனம் வந்து அந்த சவுண்ட் வந்து பிளே ஆயிட்டே இருக்குது. அப்ப அது தகுந்த மாதிரி எப்படி கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் மெட்ரோனம் மறுபடியும் ஆன் பண்றேன். 1 2 3 4 left hand. Repeat it. Both hand. இப்போ ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் பண்றவங்க 4/4 டெம்போ வந்து 90 மட்டும் வச்சு வாசிங்கன்னா நீங்க வாசிக்கிறது அந்த சவுண்டோட மேட்ச் ஆகும். அந்த இப்ப 1 2 3 4 சவுண்ட் வந்து பாத்தீங்களா? அப்போ அந்த 1 2 3 4 எல்லாம் வந்து ஒரு கவுண்ட் கணக்கு அது. அந்த கவுண்ட்டுக்கு வந்து ஒரு கீயா நீங்க பிரஸ் பண்ணிட்டே வாசினாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா நீங்க ஒரு டெம்போவோட தான் வாசிக்கிறீங்க, ஒரு கால அளவோட தான் இந்த கீபோர்டு வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். டெம்போ இல்லாம மெட்ரோனம் ஆன் பண்ணாம சவுண்ட் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம நீங்க சும்மா மட்டும் கீபோர்டு வாசித்தாக்கா அந்த கால அளவு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வந்து முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்றவங்க இந்த மாதிரி அமேசான்ல கூட வந்து மெட்ரோனம்னு ஒரு டிவைஸ் விற்கிறாங்க. அதை கூட நீங்க வாங்கி வச்சு கூட என்ன பண்ணலாம் செய்யலாம். இல்லைன்னா கீபோர்ட்ல அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த கீபோர்ட் கூட நீங்க யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னா அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்னு இந்த கீபோர்ட்ல இங்க வந்து டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. நான் இந்த டேப் ஆப்ஷனை கொஞ்சம் வேகமா பிரஸ் பண்றேன் 4 டைம்ஸ். இதே டேப் ஆப்ஷன் வந்து நான் ஸ்லோவா வந்து 1 2 3 4 1 அப்போ இத வந்து யூஸ் பண்ண கூட நம்ம என்ன சொல்லலாம் பிராக்டிஸ் பண்ணலாம் பாருங்க. 1 2 3 4 இங்க பாருங்க.
ஸோ இது வந்து ஒரு பீட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஸ்டைல்ல வந்து நீங்க பிளே பண்ணிட்டு வாசிக்கிறத விட மெட்ரோனம் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா வந்து உங்களுடைய கண்கள், அதாவது உங்களுடைய இயரிங் பவர் சூப்பரா இருக்கும். நீங்க அப்படி கேட்டு கேட்டு நீங்க வாசிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கீ தப்பா வாசித்த கூட உங்க மனசே சொல்லும் இந்த இடத்துல தப்பா இருக்குதுன்னு. நீங்க ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆர்டரை தான் பண்ணணும். நீங்க வந்து இஷ்டத்துக்கும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வேளை கீபோர்டை பத்தி தெரிஞ்சவங்க வேணா நீங்க பண்ணலாம். ஆனா ஸ்கேல் வந்து நீங்க கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட், இந்த சி, இந்த டி, இந்த இ இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஷார்ட் நோட்டுக்கு வரணும். ஸோ மேஜர் ஸ்கேல் முடிச்சுட்டு அப்புறம் மைனர் ஸ்கேல், மேஜர் ஸ்கேல் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் மைனர் ஸ்கேல் நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இதான் இந்த ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு ஃபிங்கரிங் மெத்தட். சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா ஒரு பாட்டு வந்து 12 ஸ்கேல்ல வாசிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில இப்போ நேஷனல் அந்தம் சொன்னா ஒரு சி மேஜர்ல பாருங்க. ஸோ இது வந்து சி மேஜர். அப்படின்னு நான் டி மேஜர் கொண்டு போறேன். இந்த இந்த இது ஒரு லைன் மட்டும் நான் டி மேஜர் கொண்டு போறேன். இது வந்து டி மேஜர். அதுக்கடுத்து எஃப் மேஜர், இ மேஜர். ஸோ அதுக்கடுத்து எஃப் மேஜர். ஸோ அத இந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்கேல்ல நீங்க வாசிக்கும் போது சுருதி மட்டும்தான் மாறும். சரிங்களா? சுருதி மட்டும்தான் மாறும். அதனால வந்து நீங்க எல்லா ஸ்கேலுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிள்ளைங்க வந்து நீங்க ஃபிங்கரிங் வைக்கும் போது இந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பிரகாரம் கீபோர்டு மேல எல்லா விரலுமே இருக்கணும். அது வாசித்தாலும் வாசிக்க விட்டாலும் சரிங்களா? கீழே வந்து இப்படி தொங்கப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. விரல் வந்து நல்லா மடிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க வந்து இன்னும் நல்லா ஒரு கீபோர்ட் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சாங் எல்லாம் பிளே பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேல் வந்து நீங்க இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மேஜர் ஸ்கேலா இருந்தாலும் சரி, மைனர் ஸ்கேலா இருந்தாலும் சரி, பெட்டர் பெரிய நோட்டு வச்சுட்டு அந்த மியூசிக் ரெஜிஸ்டர் மேல வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கடையில ஏஃபோர் சீட் விற்கிறாங்க. இது மாதிரி வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு கூட இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல்ஸ். நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்றோம். இந்த மாதிரி வந்து கார்டு ஒரு ஏஃபோர் சைட்ல இது வந்து நான் மூணு கட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நீங்க வந்து டைப் பண்ணி கூட இது மாதிரி வச்சுட்டா இது வந்து ஆரம்ப கால பயிற்சி ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை வந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து எல்லா ஸ்கேலும் வந்து நீங்க வந்து கத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்கேல் முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான டாபிக் கார்ட்ஸ். சரிங்களா? கார்ட்ஸ்ன்னு சொல்றது கூட்டொலிகள். என்னுடைய நான் பேசிட்டே இருக்க கேக்குதுங்களா? என்னுடைய ஆடியோ கேக்குதுங்களா? ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம கார்ட்ஸுக்கு போலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏன்னா அடிக்கடி நான் செக் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாருமே நீங்க செலக்டா இருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்கேல் வந்து எப்படி பிளே பண்ணணும்ன்றது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காட்டினேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணலன்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி மேஜர் ஸ்கேல்ஸோட இப்போ நான் டி மேஜர் ஸ்கேல் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 1 2 3 4. அந்த 1 ஸ்டார்ட் ஆகும்போது கட்ட விரல வைக்கணும் டி மேல. நான் எங்காவது தப்பு பண்ணா கூட அந்த தப்பு வந்து நம்ம வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். எந்த கீயை ஒரு மிஸ் பண்ண கூட நம்ம சவுண்டே நமக்கு காட்டி கொடுத்துரும். சரிங்களா? இது மாதிரி நீங்க வந்து எல்லா மேஜர் ஸ்கேலும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து கார்ட்ஸ் போலாம். கார்ட்ஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சி மேஜர் கார்டு. ஒரு கார்டை வந்து எப்படி வாசிக்க நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க 1 2 3 4 1 2 3 4. இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப். இது 1க்கும் 3க்கும் கை தட்டுறேன், 2க்கும் 4க்கும் நான் சைலண்ட் ஆக்குறேன். இங்க பாருங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. 1க்கும் 3க்கும் நான் கை தட்டுறேன், 2க்கும் 4க்கும் நான் சைலண்டா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா
இங்க பாருங்க, நான் சி மேஜர் வந்து இங்க பாருங்க, சாகாஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்ட லாஸ்ட் கிளாஸ்ல. சோ இங்க பாருங்க, இந்த இந்த சுண்டு விரலும் இந்த கட்டை விரலும் 2 சி. இந்த சி டு சி வச்சுக்கணும். சி மேஜர் கார்டு வந்து சிஇஜி. இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இதான் சி மேஜர் சரிங்களா? இதுதான் சி மேஜர். அப்போ 1 2 1க்கும் 3 1ம் 3யும் 1ம் 3யும் 2 கை வாசிக்கணும். 2ம் 4ம் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் ப்ளே பண்ணணும் கார்ட்ஸ்ல. இங்க பாருங்க 1 2 இங்க பாருங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது சியும் சுண்டு விரல கட்டை விரல வைக்க சொன்னேன். இங்க பாருங்க, சி அப்புறமா இன்னொரு சி வைக்கணும். இந்த நடு விரலுக்கு பாத்தீங்களா, இந்த நடு விரல வந்து அந்த ஸ்கேல்ல 5வது நோட்டு மேல வைக்கணும். அந்த ஸ்கேல்ல 5வது நோட்டு மேல வைக்கணும். அதாவது அதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்னு பேரு. இது ஏன் உங்களுக்கு இப்ப சொல்றேன்னு சொன்னா, நீங்க இன்னும் அட்வான்ஸா கீபோர்டு படிக்கும் போது இதெல்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் கத்துக்க வேண்டியதா வரும். அதுக்கு நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். பாருங்க, அப்போ சி டு சி நீங்க வாசிக்கிறீங்க. அப்படி வாசிக்கும் போது நடு விரல சாரி, இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல வந்து அந்த ஸ்கேலுல 5வது நோட் எதுவோ அதுல வரும், அதுல வைக்கணும். அப்போ சி டு சி அந்த ஆள்காட்டி விரல வந்து 5th நோட் ஆஃப் த, அதாவது 5வது நோட் அந்த ஸ்கேல்ல. அப்போ ஜி வருதுங்க பாருங்க, இது வந்து ஜி வருது. அப்போ நாங்க பாருங்க, அப்போ இதுக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்னு சொல்லுவாங்க சரிங்களா? பர்ஃபெக்ட் ஃபிஃப்த். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. இதை நீங்க கற்றுக்கொள்ள சமயம் வரும்போது இது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்பயே சொல்றேன். இதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் பீட்டோட வாசிக்கிறேன், மெட்ரோனம் பீட்டோட. 1 2 3 4 1. அதாவது 1க்கும் 3க்கும் நான் 2 கை வாசிக்கிறேன். 2க்கும் 4க்கு நான் சரண்டர் ஆகிறேன். பாருங்க 2 3 4. D major, E major, F major. இந்த மாதிரி மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த பீட்லாம் வாசிக்கிறேன். சி மேஜர். சி மேஜர்ல வந்து ரைட் ஹேண்ட் சிஇஜி, லெஃப்ட் ஹேண்ட் வந்து சி டு சி. பட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து 5th நோட்ல இருக்கணும். இங்க பாருங்க 1 பாருங்க, D major, E major, F major. இந்த மாதிரி வந்து நீங்க மேஜர் கார்டு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து பீட்டோட வாசிக்கிறேன். இப்போ இதை மட்டும் வாசிச்சா சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த கார்டு இந்த பீட்ல வாசித்து நீங்க இப்படி மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். கார்டு ப்ராக்டிஸ் நிறைய ரொம்ப இதுவன்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க சாங் எல்லாம் வந்து கத்துக்கிட்டு நீங்க ஸ்கேல் எல்லாம் முடிச்சு பாடல்கள் வந்து வாசிக்கும் போது அது கட்டு ஸ்டேஜ் வந்து நீங்க கார்டு வாசிக்கிறது பாருங்க. அப்போ வந்து நீங்க என்ன வேணா அந்த பீட்டோட வாசிப்பீங்க. இந்த பீட்டு இல்ல, இந்த பீட் வந்து பாருங்க ஸ்டைல், இது மாதிரி நீங்க வந்து கார்டு வாசிக்கணும். இதை வந்து கார்ட்ஸ் வந்து வேற மாதிரி வாசிப்பாங்க. அது வேம்பிங் சொல்லுவாங்க. வேம்பிங்னா ஒண்ணும் கிடையாது. கிட்டார்ல வந்து கிட்டார் நீங்க பாத்திருப்பீங்க, இப்படி பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப் டவுன் கிடையாது, டவுன் அப் இப்படி வாசிப்பாங்க. கிட்டார் வாசிக்க முடியும் வாசிப்பாங்க. எல்லாம் கிட்டார் சவுண்ட். நீங்க எல்லாருமே வேற வேற இதுவா இருக்கிறதுனால என்னால எந்த பாட்டும் பாட முடியல. ஏன்னா சினிமா பாட்டு என் வாயில அதிகமா வராது. சோ தயவு செஞ்சு மன்னிக்கணும். நீங்க என்ன கார்டுங்க வாசிக்கிறீங்களோ ரைட் ஹேண்ட்ல அதுக்குரிய ஆக்டிவ் மட்டும் பிடிச்சா போதும் லெஃப்ட் ஹேண்ட்ல. சரிங்களா? ஆக்டிவ்னா இப்ப டி வாசிட்டாக்கா டி டு டி,
இ வாசித்தா இ டு ஏ, இ டு இ, எஃப் வாசித்தா எஃப் டு எஃப். பாருங்க, சரிங்களா? இதுதான் வந்து இது பேர் வந்து வேம்பிங் சொல்லுவாங்க. சர்ச்ல எல்லாம் வந்து கொயர்ல வந்து பாட்டு பாடும்போது இந்த மாதிரி வந்து வேம்பிங் பண்ணுவாங்க. சோ அது வந்து நீங்க ஒரு நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே, காசுல வந்து இன்னொரு இது இருக்குது, அதுக்கு பேர் வந்து இன்வெர்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா காசுடைய ஃபார்முலா யாராவது சொல்லுங்க பாப்போம். காசுடைய ஃபார்முலா 135. ஓகே 135. சோ 135. ஓகே 135 பாருங்க 135. நமக்கு தேவை வந்து 135னா சிஇஜி வேணும், சிஇஜி வேணும். சிஇஜி வந்து எங்கனாலும் எடுத்துக்கலாம். அங்க பாருங்க, இது சி, இது இ, லெஃப்ட் ஆக்டேவ்ல லோயர் ஆக்டேவ்ல வந்து இந்த ஜி எடுக்கிறேன். இதுவும் சி மேஜர் தான், இதுவும் சி மேஜர் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து ஆக்சுவலா வந்து சி மேஜர் கார்டுன்றது இதுதான், சிஇஜி. இதுதான் சிஇஜி வந்து இதுதான் வந்து சி மேஜர் கார்டு. இதை தவிர்த்துட்டு நமக்கு தேவை சிஇஜி. நான் இந்த ஆக்டேவ்ல வந்து ஜி எடுக்கிறேன், லோயர் ஆக்டேவ்ல ஜி எடுத்துட்டு மிடில் ஆக்டேவ்ல வந்து சியும் இயும் சேர்த்து பிளே பண்றேங்க. பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன். பாருங்க, இங்க சி இருக்கு, அதுக்கடுத்து இங்க இ இருக்கு, அதுக்கடுத்து வந்து இங்க ஜி இருக்குது, சரிங்களா? இதுவும் சி மேஜர் கார்டு தான். சி மேஜர் கார்டுன்னு சொன்னா சிஇஜி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதான் 3 நோட் கண்டிப்பா வேணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன், இது வந்து ஆக்சுவலா வந்து கார்டு, இது 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 வந்து செகண்ட் இன்வெர்ஷன், இது வந்து தேர்ட் இன்வெர்ஷன், சரிங்களா? சோ சி மேஜர் கார்டு, 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 இதெல்லாமே சி மேஜர் கார்டு தான். 135. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் மேக்ஸ் மாதிரி சொல்றேன். 135 135 135 351 351 315 அந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி எழுதி வச்சுங்களேன். அப்போ மாத்தி மாத்தி எழுதும் போது நம்பர் மட்டும் மாறுது பாத்தீங்களா? அது மாதிரிதான் கீபோர்ட்ல கூட வந்து இன்வெர்ஷன் சொல்லுவாங்க. சோ சிஇஜி, நான் இந்த வந்து சிஇ எடுத்துக்கிறேன், ஜி எடுத்துக்கிறேன். இது வந்து சி மேஜர் கார்டு, இது வந்து சி மேஜர் கார்டு, இஜி இருக்குது, சி வந்து இன்னொரு ஆக்டர் எடுக்கிறேன், சரிங்களா? இது வந்து சி மேஜர் கார்டு. அது மாதிரி வந்து மாத்தி மாத்தி நம்ம வாசிக்கலாம். ஏன்னா ஒரே ஆக்டேவ்க்குள்ள நம்ம வந்து வாசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா டக்கு டக்குன்னு வந்து பாருங்க, நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட்லாம் வந்து சூப்பரா பிளே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறாமையா இருக்கும். எவ்வளவு அவங்க பாஸ்டா என்ன அழகா நேர்த்தியா வந்து அவங்க பிளே பண்றாங்கன்றதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு முறையா வந்து பிராக்டிஸ் பண்ணதுனால தான் அந்த அளவுக்கு அவங்களால ரீச் பண்ண முடியுது. அது மாதிரிதான் நான் கூட என்ன செய்யறோம்னா, ஆரம்ப காலத்துல வந்து நம்ம வந்து பக்காவா பிராக்டிஸ் பண்ணோம்னா நான் கூட அந்த ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா வந்து வருவோம், சரிங்களா? இதான் கார்டு பிராக்டிஸ் பண்ற மெத்தட் வந்து இதுதான். அந்த 135, அந்த 1 2 3 4 அந்த ஆர்டர் வந்து மனசுல வச்சுக்கணும். அப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ட்ரம்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போகும்போது பெரிய ட்ரம் ஒன்று வச்சிருப்பாங்க, பெரிய ட்ரம், அதுக்கு பேர் வந்து பேஸ் ட்ரம், சரிங்களா? லாஸ்ட்ல ஒன்று வச்சிருப்பாங்க, அது வந்து ஸ்னேர், சரிங்களா? லாஸ்ட்ல வந்து டங்குன்னு சவுண்ட் கேட்பாரு, ஒரு மாதிரி ஸ்டீல் சவுண்ட் கேட்கும், அது வந்து ஸ்னேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீட்டு தகுந்த மாதிரி நம்ம கார்டு வாசிக்கணும், இஷ்டத்துக்கு வாசிக்க கூடாது. எப்பவுமே வந்து ட்ரம் பீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கார்ட்ஸ் வாசிக்கணும், அல்லது பேடு பீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்ட்ஸ் வாசிக்கணும். கார்டு ஒரு பக்கம், பேடு ஒரு பக்கம் வாசித்தாக்கா அதுக்கு வந்து மேட்ச் ஆகாது. கொஞ்சம் இயரிங் நாலேஜ் நமக்கு கண்டிப்பா வேணும், சரிங்களா? இது ஒரே ஒரே 1 ஹவர்லயோ 2 ஹவர்லயோ 1 டேல எல்லாம் வந்து கார்ட்ஸ் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துனாக்கா வந்து கார்டு வந்து நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, கார்டை பத்தி டீடைல்ஸ் இவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து நான் ரிலேட்டிவ் மேஜர் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல வந்து மேம் கேட்டாங்க, அந்த சொல்லுங்க சொன்னாங்க. நான் அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். இங்க பாருங்க, சி மேஜர் கார்டு, சி மேஜர் ஸ்கேல்ல வந்து இதான் வந்து ஏ மைனர் தான் வந்து அதோட ரிலேட்டிவ். அப்படி பார்க்கும்போது சிக்கு ரிலேட்டிவ் மைனர் வந்து 3 ஆஃப் ஸ்டெப் டவுன் வந்தாக்கா அது வந்து ஏ மைனர் வருது. இங்க பாருங்க, சில இருந்து பி, பில இருந்து பி பிளாட், பி பிளாட்ல இருந்து ஏ, சரிங்களா? அப்போ வந்து ஏ மைனர் தான் வந்து சி உடைய ரிலேட்டிவ் மைனர். அப்போ சி உடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ அப்படின்னாக்கா ஏ மைனருக்கு ரிலேட்டிவ் வந்து சி மேஜர், சரிங்களா? இப்போ 3 ஆஃப் ஸ்டெப் அப்ல போனாக்கா அது வந்து சி உடைய ரிலேட்டிவ் மேஜர் வரும், சரிங்களா? ஏ மைனர் உடைய ரிலேட்டிவ் மேஜர் வரும். நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், அதை பார்த்து நீங்க டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நான் சொல்ல வந்தது முக்கியமான ஒரு 2 பகுதி. நான் இன்னொரு முறை கூட வந்து உங்களுக்கு நான் இந்த ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் வந்து நான் ஸ்கேல்ல நான் ஒரு முறை வாசிக்கிறேன், தயவு செஞ்சு கவனிங்க. ஏன்னா நீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு அடுத்து, ஏன்னா இது வந்து நீங்க இந்த ஸ்கேல் நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். 24 ஸ்கேல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா பண்ண பிறகுதான் நீங்க வந்து பாட்டுக்கே போகணும், சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன பாட்டு மேக்ஸ்ல சொல்லுவாங்க பாருங்க, தெரிந்ததுல இருந்து தெரியாததுக்கு போகும்னு சொல்லுவாங்க பாருங்க ஸ்கூல். அது மாதிரிதான் ஃப்ரம் லேர்ன் நோயிங் டு அன்னோயிங்.
அதாவது தெரிந்ததுல இருந்து தெரியாததுக்கு போகணும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கோரஸ், சின்ன சின்ன பாட்டெல்லாம் நீங்க வாசிச்சுட்டு அப்பதான் அதுக்கு அடுத்து வந்து நீங்க பெரிய பெரிய சாங்கெல்லாம் நீங்க ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து மெயினா வந்து இந்த பிராக்டிஸ். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு இன்னொரு முறை கூட நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேல் வந்து நான் வித் மெட்ரோனமோட நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் ஸ்கேல் மறுபடியும் டி மேஜர், அதாவது ஒரு டைப்ரைட்டிங் மாதிரி தான். சரிங்களா? ஒரு கையில ஒரு லெட்டர் டைப் பண்ணுவோம், இன்னொரு கை இன்னொரு லெட்டர் டைப் பண்ணுவோம். அது காரணம் வந்து என்னன்னா அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தான். சரிங்களா? ஏன்னா ரைட் ஹேண்ட்ல ஈஸியா நீங்க வாசிச்சிடலாம், லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க ஈஸியா வாசிச்சிடலாம். பட் ரெண்டு கையில நீங்க சேர்த்து வாசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதாவது பிரச்சனைன்னு சொன்னா விரல்கள் வந்து இங்க வேற கீ டச் பண்ணும், இங்க வந்து வேற மாதிரி விரல் வரும், இங்க வந்து வேற மாதிரி விரல் வரும். சரிங்களா? அப்ப நீங்க வந்து அது கொஞ்சம் பொறுமையா நீங்க பயிற்சி பண்ணதான், பிராக்டிஸ் பண்ணதான் வந்து இந்த ஸ்கேலை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? சோ அந்த வகையில ஸ்கேல் கற்றுக்கொண்டால் நீங்க பாடல் வந்து ஈஸியா வாசிக்கலாம். அது அது எந்த சாங் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து நீங்க கேட்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா வாசிக்கலாம். அதே மாதிரி கார்ட்ஸ், இந்த ரெண்டு ப்ரோக்ரஷன், இந்த ரெண்டு இது வந்து நீங்க நல்லா ஒரு பிராக்டிஸ் பண்ணினாக்கா எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு கீபோர்டிஸ்டா நீங்க மாறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? ஓகே. இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் என்னோட அந்த செஷன் முடிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு பிடிஎஃப் எல்லாம் எதுவும் கிடையாது. டெமோ கிளாஸ் இருக்கிறதுனால நாளைக்கு கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து நாளைக்கு வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு கடைசி கிளாஸ் என்ன ஒரு லெசன் டீச் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ரெண்டு கையையும் வச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும் போல சார் எனக்கெல்லாம். மேம் இல்லைங்க மேம், அது பயிற்சியில வரும் மேம். எல்லாமே பயிற்சியில வரும். அப்படி சொல்லுவோம் நம்ம. அது கண்டிப்பா பயிற்சியில வரும். கண்டிப்பா வந்து 1 மணி நேரமாவது இங்க பாருங்க. நான் என்னோட அனுபவத்தை நான் நாளைக்கு நைட் நான் ஷேர் பண்றேன் ஃபீட்பேக்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மியூசிக்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவங்க தான் இந்த மியூசிக் கத்துக்க முடியுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கூட சில பேர் வந்து பேக்ல போயிட்டாங்க. காரணம் வந்து இப்படி எல்லாம் இருக்குதா சார், எனக்கு தெரியல சார், ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க. சோ இந்த ஸ்கேல் வரைக்கும் வந்த உடனே சில பேர் வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. நான் அவங்களுக்கு அது வேற மாதிரி கவனிச்சு வச்சுக்கோ சார், அதை விடுங்க. சோ பிராக்டிஸ்ல கண்டிப்பா வரும் மேம். அடுத்து கண்டினியூ பண்ணுவீங்களா சார் இந்த மாதிரி கிளாஸஸ்? ஆமா மேம், ஆமா மேம். இப்ப பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது மேம். நிறைய பசங்க வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பா செய்யறேன் மேம். முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பா நம்ம செய்யறேன் மேம். ஏதாவது சொன்னாதான் வந்து உட்காடுறோம், இல்லாட்டினா கொஞ்சம் எங்களுக்கும் சிரமமா இருக்கும். கத்துக்காம விட்டுடுறோங்கிற ஒரு இது ஆயிடுது. அத கண்டினியூ பண்ணுங்க சார். இப்ப இல்லாவிட்டாலும் கண்டிப்பா மே மாசத்துல கண்டிப்பா நான் வந்து கண்டினியூ பண்றேன் மேம். ஏன்னா அந்த +2 பசங்க 10th பசங்க எல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. நிறைய பிள்ளைங்க இது முடிச்சவங்க எல்லாமே நம்ம பேட்ச்ல வந்து அதிகமான பிள்ளைங்க அவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் நீங்க இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஓகே சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். யாருப்பா அது? சொல்லுப்பா சார். ஒரு சாங் மட்டும் வாசிக்க முடியுமா சார்? கண்டிப்பா வாசிக்கலாம். பட் அதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை எனக்கு. சரியா? நான் கண்டிப்பா உனக்கு வாசித்து காட்டுறேன். கண்டிப்பா உனக்கு வாசித்து காட்டுறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே 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 மேம். சார் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம விடை பெறலாம். இந்த ஸ்கேல், இந்த கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது கீபோர்ட்ல. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு லைவா காட்டினேன். ரெண்டாவது வந்து இந்த லெசன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சரிங்களா? நீங்க 10 லெசன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கிளாஸ் இருக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நீங்க புரிஞ்சிருக்கும். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி டியூஸ்டே கூட வந்து விட்டவங்களுக்கு கிளாஸ் இருக்கு. தம்பி வந்து பாடல் வாசித்து பார்த்து கேட்டாங்க. நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. அது வந்து நான் அடுத்த செஷன்ல வச்சிருக்கிறேன். நான் அடுத்த செஷன் சொன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பிரீமியம் பிளஸ் ஒரு பேட்ச் அதுல வச்சிருக்கிறேன் நான் எல்லாமே. ஏன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுனால அந்த மாற்றி வச்சிருக்கிறது. அதனால வந்து நீங்க பாருங்க. உங்க பிஸி ஷெட்யூல் எல்லாருக்குமே இருக்கும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பா வந்து இன்னொரு இது நம்ம செய்யலாம். நீங்க விருப்பப்படுறவங்க நம்ம கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை கீபோர்ட்ல கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பா வாங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் குட் நைட் சார். குட் நைட் மேம். குட் நைட் பிள்ளைங்க எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட் சார்.
தேங்க்யூ குட் நைட் சார். சார், குட் நைட். ஓகே, ஓகே, நல்லா ஓகே. சொல்லிருக்கீங்க சார்.